வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சட்டத்தில் காணப்படும் சில அவசர திருத்தங்கள் குறித்து அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்க்க முடிவு செய்துள்ளதாக ஊழல் தடுப்பு சட்டப்பிரிவின் பணிப்பாளர் நாயகம் தெரிவிப்பு. மாகாண சபை தேர்தல்கள் விரைவில் நடைபெறும் என்று நான் நம்புகின்றேன். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வெளியிட்டுள்ள அறிவிப்பு. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் இதுவரை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுடன் தொடர்புடைய 18 பெண்கள் கைது. நாட்டில் நடைபெறும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்கள் குறித்து எந்தவிதமான அரசியல் தலையிடுமின்றி சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்படும். நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியாராய்ச்சி கருத்து. தொடர்பது விரிவான செய்திகள். ஊழல் தடுப்பு சட்டப்பிரிவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்க சட்டத்தில் காணப்படும் சில அவசர திருத்தங்கள் குறித்து அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்க்க முடிவு செய்துள்ளார். அவர் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விளக்கத்தில் ஊழல் தடுப்பு சட்டத்தின் சிங்கள மற்றும் ஆங்கில பதிப்புகளில் உள்ள வேறுபாடுகள் காரணமாக பல நடைமுறை சிக்கல்கள் உருவாகியுள்ளதை குறிப்பிட்டார். இருமொழி பதிப்புகளிலும் முரண்பாடுகள் இருந்தாலும் தற்போது நடைமுறையில் பயன்படுத்தப்படுவது சிங்கள பதிப்பு என்றும் அவர் தெரிவித்தார். இதனால் உருவாகியுள்ள சிக்கல்களை சரி செய்ய சிங்கள மற்றும் ஆங்கில சட்டங்களுக்கு இடையிலான பிழைகளை கண்டறிந்து அவசர திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான சட்டத்தின் சில அம்சங்கள் திருத்தப்பட வேண்டும் என்று லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணையம் ஏற்கனவே தீர்மானித்துள்ளதாகவும் ரங்க திசாநாயக்க கூறினார். அதன் அடிப்படையில் சிங்கள மற்றும் ஆங்கில பதிப்புகளில் காணப்படும் முரண்பாடுகளை நீக்கி முழு சட்டமும் மீளாய்வு செய்யப்பட வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தற்போது மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளும் தமிழ் தேசிய பேரவையுடன் கையெழுத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே இடம்பெறுகின்றன என்று கூட்டணியின் ஊடக பேச்சாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். வவுனியாவில் நடைபெற்ற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உயர்மட்ட கலந்துரையாடலுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், கூட்டணியின் கட்டமைப்பை பலப்படுத்தும் முயற்சிகள் மற்றும் எதிர்கால செயற்பாடுகள் குறித்து விவாதங்கள் நடைபெற்று வருவதாக கூறினார். கிராம மட்டங்களில் கட்சி கட்டமைப்பை விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதற்காக மாவட்ட மட்ட குழுக்களை அமைத்து அதன் வழியாக நடவடிக்கைகளை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளோம். மேலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள எமது உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட மட்ட பிரதிநிதிகளோடு விரைவில் கூட்டங்கள் நடத்தவும் முடிவு செய்துள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டார். அரசியல் நிலவரம் குறித்தும் அவர் கருத்து தெரிவித்தார். மாகாண சபை தேர்தல் தொடர்பாக அரசாங்கத்தின் நிலைப்பாடு குழப்பமளிக்கின்றது. சில அமைச்சர்கள் விரைவில் தேர்தல் நடைபெறும் என்று கூறுகின்றனர். ஆனால் பிரதமர் மற்றும் சிலர் எல்லை நிர்ணயம் முடிந்த பின் மட்டுமே தேர்தல் இடம்பெறும் என்று கூறுகின்றனர். இதனால் தமிழ் மக்களிடையே அச்சமும் குழப்பமும் நிலவுகிறது என்றார். இதேவேளை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எமது உதவியால் பதவிகளை பெற்றுக் கொண்ட பின் எம்மோடு செய்த ஒப்பந்தத்தை மீறி 13வது திருத்தம் தொடர்பாக கூட்டங்களை நடத்துவது அந்த ஒப்பந்தத்திலிருந்து விலகும் செயல் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். அவர் குறிப்பிடுகையில், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் எம்மிடையே கையெழுத்தான ஒப்பந்தத்தில் ஒற்றையாட்சி முறைமைக்குள் தமிழ் அரசியலுக்கு இடமில்லை என்பதும் 13வது திருத்தம் இறுதி தீர்வல்ல என்பதும் தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்கிணங்க அவர்கள் இப்போது 13வது திருத்தத்தை ஆதரிக்கும் வகையில் நடப்பது ஒப்பந்த மீறலாகும் என்றார். அவர் மேலும் கூறுகையில், அவர்கள் எம்மோடு இணைந்திருந்தால் தான் உள்ளூராட்சி சபைகளில் பதவிகளை பெற்றனர். இப்போது அந்த நன்மைகளை பெற்ற பின் ஒப்பந்தத்தை மீறுவது ஏற்க முடியாதது என்றும் வலியுறுத்தினார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச வேட்பாளர்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் அல்லது போதைப்பொருள் கடத்தல்காரர்களுடன் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்பதை உறுதிப்படுத்த அவர்கள் போலீஸ் அறிக்கையினை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கட்சி கோரும் என்று கூறினார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இளைஞர் குழுவின் கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இந்த கருத்துக்களை தெரிவித்தார். எங்களுக்கு கட்சியில் அனைத்து வகையான மக்களும் உள்ளார்கள். ஆனால் முக்கியமானது என்னவென்றால், ஒரு புதிய இளைஞர் குழு எங்களை சுற்றி அணிதிரண்டு ஒரு பொதுவான பார்வையை கொள்கையினை பகிர்ந்து கொள்கின்றது. இந்த இளம் உறுப்பினர்களுக்கு எங்கள் கட்சிக்குள் ஒரு சிறந்த வாய்ப்பு உள்ளது என்று அவர் கூறினார். மாகாண சபை தேர்தல்கள் விரைவில் நடைபெறும் என்று நான் நம்புகின்றேன். ஒரு கட்சியாக இந்த தேர்தல்களில் போட்டியிடுவது மற்றும் வேட்புமனுக்களை வழங்குவது குறித்து நாம் முடிவுகளை எடுக்க வேண்டும். இந்த முறை வேட்பாளர்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் அல்லது போதைப்பொருள் நடவடிக்கைகளோடு எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்பதை உறுதிப்படுத்த போலீஸ் அறிக்கையினை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயமாகும் என்று அவர் மேலும் கூறினார். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் இதுவரை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுடன் தொடர்புடைய 18 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட பெண்கள் 20 தொடக்கம் 45 வயதுக்குள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஷாரா செவந்தி கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. விசாரணைகளில் இந்த பெண்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுடன் நெருங்கிய உறவுகளை பேணியதோடு ஆயுத கடத்தல் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் போன்ற குற்ற செயல்களில் உடந்தையாக இருந்ததும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் பல பெண்கள் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதோடு வெளிநாடுகளில் இருந்து நாட்டுக்குள் நடத்தப்பட்ட குற்ற செயல்களின் குற்றக்குழுக்களுக்கு ஒத்துழைத்திருந்தமையும் விசாரணைகளில் வெளிக்கொண்டு வரப்பட்டுள்ளது.
கனேமுல்ல சஞ்சீவ கொலை வழக்கில் உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டின் பேரில் இஷாரா சபந்தி கடந்த 14ஆம் தேதி நேபாளத்தில் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு சமீபத்தில் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட இஷாரா சபந்தியுடன் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பல முக்கிய பிரமுகர்கள் நெருங்கிய தொடர்பில் இருந்துள்ளதாக அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. விசாரணை அதிகாரிகள் கைப்பற்றி அவரது தொலைபேசி மற்றும் தொடர்பாடல் பதிவுகள் மூலம் பல அரசியல், வணிக மற்றும் சமூக வட்டாரத்தை சேர்ந்த செல்வாக்குமிக்க நபர்களுடன் அவர் தொடர்பில் இருந்தது தெரிய வந்துள்ளது. அந்த அழைப்பு பதிவுகள் மற்றும் மெசேஜ் பரிமாற்றங்கள் தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவினரால் தீவிரமாக ஆராயப்பட்டு வருகின்றன. விசாரணை நிலைமையை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட நபர்களின் பெயர்கள் இந்த சமயம் வெளியிட முடியாது என்று போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இஷாரா சம்பந்தி தொடர்பான விசாரணைகள் முன்னேறி வருவதால் விரைவில் அரசியல் மற்றும் வணிகத்துறையில் உள்ள சிலர் கைது செய்யப்படும் வாய்ப்பு அதிகமாக உள்ளதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் இஷாரா சம்பந்தி இலங்கைக்குள் வருவதற்கு முன்பும் நேபாளத்தில் தங்கியிருந்த காலத்திலும் பலமுறை வெளிநாட்டு தொலைபேசி எண்களில் இருந்து தொடர்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளதோடு அவை தற்போது சர்வதேச விசாரணை அமைப்புகளின் உதவியோடு பரிசோதிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஷாரா செவ்வந்தி தொடர்பான விசாரணைகள் மட்டுமல்லாது நாட்டில் நடைபெறும் போதைப்பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்கள் குறித்தும் எந்தவிதமான அரசியல் தலையீடுமின்றி சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூர்யாராச்சி தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறிய போது, யார் இஷாரா செவ்வந்தியை ஆதரித்தாலும் அல்லது அவருடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தாலும் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் குற்ற செயல்களில் ஈடுபட்ட எவருக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் சலுகை கிடைக்காது. இத்தகைய குற்றங்களை முற்றாக ஒழிக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. அவர் தெரிவிக்கையில், ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவின் தலைமையில் கடந்த 17ஆம் தேதி ஜனாதிபதி செயலகத்தில் போதைப்பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களை எதிர்த்து தேசிய குழு ஒன்று கூடி தீர்மானங்களை எடுத்தது. இளைஞர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களை இலக்காக கொண்டு போதைப்பொருள் வலையமைப்புகளை முற்றாக அளிக்க தேசிய வேலை திட்டம் ஒன்றின் கீழ் அரசு செயல்படுகின்றது. போதைப்பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்கள் அரசியல் ஆதரவு இன்றி தொடர முடியாது என்பது இப்போது தெளிவாகியுள்ளது. இதுவரை இத்தகைய குற்றங்கள் அரசியல் ஆசீர்வாதத்தோடு நடந்துள்ளன. ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் இனி இது சாத்தியமில்லை என்று சந்தன சூர்யாராச்சி வலியுறுத்தினார். சிரேஷ்ட பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவிக்கையில், கெகல்பத்ர பத்மே விசாரணை நிலைமையிலேயே காவல்துறையினரை தவறாக வழிநடத்தும் நோக்கில் பொய்யான தகவல்களை வழங்கியுள்ளார். இதனிடையே நேபாளத்தில் இஷாரா செவ்வந்தியுடன் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் கம்பகா பவாவிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் T56 துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளது. கம்பகா பவா தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் களனி பிரிவினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். நேற்று அவர் பேலியகுட பிரிவு குற்றப்புலனாய்வு அலுவலகத்திற்கு அழைத்து வரப்பட்டு மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த விசாரணைகளின் போதே கந்தானி கரவலப்பட்டிய அதிவேக நெடுஞ்சாலையின் நுழைவாயிலுக்கு அருகிலுள்ள வடிகால் அமைப்பில் சுமார் 50 தோட்டாக்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த தோட்டாக்கள் தமக்கு கெகல்பத்ர பத்மி வழங்கியவையாகும் என்று கம்பகாபவா வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மீட்கப்பட்ட தோட்டாக்கள் தற்போது நீதிமுறை நடவடிக்கைகளுக்காக வெலிசர நீதிவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.